சரி, என்னப்பா உங்களுடைய கோரிக்கை என்ன? வாங்க உட்கார்ந்து பேசுவோம். இது நாள் வரைக்கும் கட்சியிலிருந்து போனவங்க யாரா இருந்தாலும் கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு அது எடப்பாடி பழனிசாமி. அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. இவர் எதிர்த்துட்டா உடனே அவர் கட்சியை விட்டு நீக்கிறோம். அதிமுகக்குள்ள மிதுன் இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டுதான் அவங்க அப்பாவை பார்க்க முடியும். அவருடைய அசைவு இருந்தா தான் அவங்க அப்பா பேச முடியும். அந்த நிலைமைக்கு வந்துடுச்சு. போராடணும். ஒரு பிரச்சனைனா போராட தெரியணும். அந்த போராட்டத்தை நிறுத்தி விட்டுட்டு இவங்க சுயநலத்துக்காக, சுயலாபத்துக்காக, பதவிக்காக தூசி மாதிரி தட்டி விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜயபாஸ்கர் திமுக பக்கம் போறதாவும் ஒரு தகவல். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்குமே செவிலுங்காதர சங்கங்கள் மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமியோட போக்கு. இப்ப இந்த வரிசையில சார் விஜய், உதயநிதி, அண்ணாமலை, மிதுன் அப்படி வரப்போதா? தொண்டர்களால் உருவாக்கி ரத்தம் சிந்தின கட்சி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வாரிசு கட்சியை கொண்டு வந்து கட்சியை சின்னபணமாக்கி கட்சியோட நிர்வாகிகளை அடிச்சு தட்டிக்கிட்டு இருக்க நீ உள்ள இருக்கிற அத்தனை பேருமே அதிர்ச்சி இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ வெளியில வரத்தான் போறாங்க. குழப்பத்தில் இருக்க போயிட்டு விசிறடிச்சு விட்டு போட்டாங்க. நிறைய தொகுதியில விசிறடிச்சு விட்டு போட்டாங்க. நம்பிக்கை மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவில் இருப்பவர்கள் ஒவ்வொருவராக வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் என்பது கேள்வியாக இருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு தேனி கர்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சுரேஷ் சார். வணக்கம். விஜயபாஸ்கர் இப்போ ராஜினாமாவே பண்ணிட்டாரு. அதிமுகவினுடைய ஒரு முக்கியமான நபர், முன்னாள் அமைச்சர், மண்ணினுடைய மைந்தன். அவரே இப்ப அதிமுகல இருந்து வெளியில தாவேக்கா போறதா ஒரு தகவல் இருக்கு. என்ன நடக்குது சார்? இல்ல, இது என்ன நடக்குது? தலைமை சரியில்லைன்னு அவங்களும் பேசி பாக்குறாங்க. அவங்களுடைய நடைமுறைகள் சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, கட்சி தொடர்ச்சியா தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், நம்ம எல்லாம் ஒருங்கிணைஞ்சு பேசணும் அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள் சிலர் எல்லாம் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி எடப்பாடிக்கு கோரிக்கை வைக்கிற போது அத்தனை பேருமே கட்சி விட்டு நீக்கிறாரு, மாவட்ட பொறுப்புல இருந்து நீக்கிறாரு. சரி, என்னப்பா உங்களுடைய கோரிக்கை என்ன? வாங்க உட்கார்ந்து பேசுவோம். இது நாள் வரைக்கும் கட்சியிலிருந்து போனவங்க யாரா இருந்தாலும் கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு அது எடப்பாடி பழனிசாமி. அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. இவர் எதிர்த்துட்டா உடனே அவர் கட்சியை விட்டு நீக்கிறோம். அப்படியே நீக்கி இப்ப கட்சி காலியா போச்சு. எப்படி என்ன நிலைமையில் இருக்குன்னு பாருங்க. இன்னும் எத்தனை பேரு வேற மாற்று கட்சிக்கு போறான்னு தெரியல. அப்படி அதிமுகவை முழுக்க கவலைக்கிடமாக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு காரணகர்த்தா யாருன்னா விஜயபாஸ்கர் போறாருன்னா அவரும் பொறுத்திருந்து பார்த்தாரு. கட்சி தோல்விக்கு என்ன காரணம்? கட்சி அதிகாரத்துக்கு வர முடியலையே, அதுக்கு என்ன காரணம்? நம்ம எல்லாம் உட்கார்ந்து விருத்து போனவங்கள ஒண்ணு சேர்ப்போம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தாங்க. அதுக்கு சரிப்பட்டு வரல எடப்பாடி பழனிசாமி. அப்ப இதுக்கு காரணகர்த்தா யாருன்னா எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல முடியும். விஜயபாஸ்கர் நம்ம தவறா சொல்லவே முடியாது. இதுக்கு முன்னாடி போன எம்எல்ஏக்களும் அவங்களை தவறா சொல்ல முடியாது. ஏன்னா இவர் கூட எம்எல்ஏ பதவி வச்சுட்டு எத்தனை நாளைக்கு நீடிக்கிறது? ஏன்னா கட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரணுமா இல்லையா? அதிகாரத்துக்கு கொண்டு வர வாய்ப்பே இல்லைன்ற போது அப்போ அவரை மாதிரி நிறைய பேர் உள்ள அதிருப்தியா இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா சார்? கண்டிப்பா நிறைய பேர் அதிருப்தி இருக்காங்க. ஏன்னா இவர் பின்னாடி போய் எந்த பலனா? ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன், இப்ப நான் எம்எல்ஏ ஜெயிச்சேன்னா என்னுடைய இயக்கம் அதிகாரத்துல தான் எனக்கு பவர், நான் நல்லா செய்ய முடியும். வெறும் எம்எல்ஏ எத்தனை நாளைக்கு நீடிக்கிறது? முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம். அப்ப இந்த கட்சியில என்ன குளறுபடி நடந்திருக்கு, இத மறுபடியும் சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பாக்குறோம். அந்த வழிக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யறாங்க. அப்ப இதுக்கு முழுக்க காரணகர்த்தா யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான், வேற யாரும் கிடையாது. இப்ப வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் அவங்களுடைய நிலைப்பாடுலாம் என்ன வருது? ஆல்ரெடி அவங்க எல்லாம் வெளியே மறுபடியும் மன்னிப்பு கடிதம் கொடுத்து போய் நிக்கிறாங்க. அதுதான் சொல்ல வரேன். ஏதாவது ஒண்ணு ஆயிருமோ அப்படின்னு நினைச்சு போய் நிக்கிறாங்க. அவ்வளவுதான். எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியோட நிர்வாகம் சரியில்லை. அது அதிமுக என்றது ஒரு ஜனநாயக இயக்கம். அந்த இயக்கத்தை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட சொந்த இயக்கமா மாத்திட்டாரு. இதுதான் எல்லாருக்கும் பிடிக்கல. அவருடைய மகனை முன்னிறுத்துறாரு. பல விஷயங்கள் நடந்தது. அவங்களோட சொந்த பந்தங்கள் தான் அந்த காரியத்தை பண்றாங்க. அப்படின்ற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து பயணிச்ச நிர்வாகிகளா இப்ப எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியோட நிறுவன தலைவர் ஏத்துக்குவாங்களா? யாராவது அப்படி ஏத்துக்கிறாத நபர்கள் தான் மன்னிப்பு கடிதம் கொடுக்க போனாலும் வேலுமணி, தங்கமணி எல்லாம் இன்னமும் அதிருப்தியாவே தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா அதிர்ச்சியா இருக்காங்க சார். அவர் எங்க போனாலும் எடப்பாடிக்கு ஆதரவாளர் 2 பேரும் அவரை பத்தி தவறா பேசுறாங்க. அது எந்த நல்ல எண்ணத்தோடு அவர் எப்படி அடுத்தடுத்து அவர் பயணிக்க முடியும்? ஆகவே நிறைய பேர் இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒற்ற சுயநலவாதினால நிறைய பேர் போறாங்க. அப்ப அதை நினைச்சு கவலையா இருக்கு. சி.வி. சண்முகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய மகனை முன்னிறுத்துகிறார், மிதுனை முன்னிறுத்துறாரு.
அவரை வந்து கட்சி தலைமைக்கு கொண்டு வரணும்னு அவர் பாக்குறாரு. வேற யார் சொல்றதும் அவர் கேட்க தயாரா இல்லைன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஆனா பொது வெளியிலே நம்ம எங்கேயுமே இத நான் பார்க்க முடியல. அப்படி இருக்கக்கூடிய நிலையில எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா? திமுக பிளஸ் சபரிவாசன் சொன்னதான் நடக்கும் அப்படின்னு தான் ஓடிட்டு இருந்துச்சு. எந்த அமைச்சர்கிட்ட பேசுறோம் சபரிவாசன் கேட்டுதான் அமைச்சர் ஏதாவது ஒரு செயல்படுத்த முடியும். அப்ப முதலமைச்சருக்கு அடுத்தபடி யார் சபரிவாசன் அப்படிதான் நினைச்சு திமுக. அது சபரீசன் மாதிரிதான் சொல்றீங்க. வந்து அதுதான் அதே மாதிரிதான் இப்ப அதிமுகக்குள்ள மிதுன் இருக்கிறார். ம். அவர்கிட்ட கேட்டுதான் அவங்க அப்பாவை பார்க்க முடியும். அவருடைய அசைவு இருந்தா தான் அவங்க அப்பா பேச முடியும். அந்த நிலைமைக்கு வந்துடுச்சு. ஆகவே எல்லாரும் முன்னாள் அமைச்சர் எல்லாமே வந்து அவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஒரு சின்ன பையன்கிட்ட போய் நம்ம பர்மிஷன் கேட்கிறதா, அவர்கிட்ட ஆலோசனை பண்றதா அப்படின்னு எல்லாமே அச்சப்படுவாங்க. இது இப்ப இல்ல, ம். ஆரம்பத்திலே வந்து மிதுன் அவர்கள் அரசியலுக்குள்ள வர்றாரு, அவருக்கு முன்னிலைப்படுத்துறாங்க, அவருடைய கட்டுப்பாட்டை வச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். நானே ஊடகத்துல பேசியிருக்கேன் நான். ஆக ம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கம், அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட அப்பை வீட்டு சொத்தா மாறி நிக்குது. இது வெட்டா வெளிச்சமா தெரியுது. அதுதான் முன்னாள் அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்கும் பிடிக்காம தான் போன வழி, எந்த வழி அந்த வழியில போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களை யாரும் குத்தம் சொல்ல முடியல சார். 5 தொகுதிகள் வந்து இப்போ அதிமுகல வந்து காலி ஆயிடுச்சு. 5 எம்எல்ஏக்கள் வந்து இப்ப ரிசைன் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து விஜய் வேண்டாம் அப்படின்னு வாக்களித்தவர்கள். அதிமுகவுக்காக வாக்களித்தவர்கள். இப்போ அந்த 5 தொகுதிகள்ல என்ன நிலவரம்? அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு போனவங்க என்ன மனநிலையில இத பண்ணியிருக்காங்க? இல்ல கண்டிப்பா வந்து இந்த 5 தொகுதியில ரிசைன் பண்ற அந்த 5 தொகுதியில் திமுக கார ஓட்டு போடல, தாவக கார ஓட்டு போடல. அதிமுகவினுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் தான் வேலை பார்த்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. கண்டிப்பா ம். இவங்க சுயநலத்துக்காக, இவங்க பதவி வெறிக்காக இப்ப போறாங்க. ஆனா தவறு எங்க ம். இருக்கு? எடப்பாடி இருக்கு. இருந்தாலும் பொறுமை காக்காமல் இவருடைய சுயநலத்துக்காக போராடணும். ஒரு பிரச்சனைனா போராட தெரியணும். அந்த போராட்டத்தை நிறுத்தி விட்டுட்டு இவங்க சுயநலத்துக்காக, சுயலாபத்துக்காக, பதவிக்காக இவங்க ஒரு அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரத்தத்தின் ரத்தங்கள். அவங்க தேர்ந்தெடுத்த அந்த தேர்ந்தெடுத்து கொடுத்த அந்த எம்எல்ஏ பதவியை தூசி மாதிரி தட்டி விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா வரக்கூடிய இடைத்தேர்தல தப்பி தவிர இவங்களுக்கு சீட்டு கொடுத்து தாவே சீட்டு கொடுத்தா டெபாசிட் போயிடுவாங்க அத்தனை பேருமே. ஏன் சார் ஆளுங்கட்சி இடைத்தேர்தல்ல பொதுவாவே வந்து ஆளுங்கட்சி தான் வின் பண்ணுவாங்க. நீங்க எப்படி அவங்க தோத்து போயிடுவாங்கன்னு சொல்றீங்க? இல்ல சார், மக்கள் எல்லாம் இப்ப ஒரு விஷயம் தாவேக்கு ஆட்சிக்கு வரும்னு நினைச்சு பார்த்தோமா சார்? அது மாதிரி மக்கள் ஒத்து கவனிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது நாட்டுல? இன்னைக்கு விஜய் என்ன ம். செய்யறாரு? அவருடைய அமைச்சரவை என்ன பண்ணுது? இதெல்லாம் ஒத்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஓட்டு போட்டு உங்களே சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கலாம். உங்களுக்கு உண்டான ஃபண்ட வச்சு உங்க தொகுதிக்குள்ள நீங்க நல்லா செஞ்சா போதும். ஒரு நாளைக்கு ஆளுங்கட்சியா வரும். அது வரைக்கும் பொறுத்து தான் இருக்கணும். மக்கள் அதைத்தான் நினைக்கிறாங்க. ஏன் இவங்களுக்கு ம். என்ன அவசரம்? மக்களால் ஓட்டு போட்டு கஷ்டப்பட்டு அதுதான் சொல்ல வரேன். திமுகவை எதிர்த்து தாவேக்காவை எதிர்த்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க விஜயபாஸ்கரை. ம். அவர் இன்னைக்கு தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு நான் தாவேக்கால சேர்றேன்றாரு. இது மாதிரி இதுக்கு முன்னாடி 4 பேர் பிரசன்ட் பண்ணி இன்னும் எத்தனை பேர் போறான்னு தெரியல. ம். இதற்கெல்லாம் தொண்டர்கள் பாடம் கற்பிப்பார்கள் கண்டிப்பா. தாவேக்கால போய் சீட்டு வாங்கிட்டு மறுபடியும் அந்த தொகுதிக்கு போனா மக்கள் என்ன மாதிரி மரியாதை கொடுப்பாங்கன்னு அதை நான் வாயில சொல்ல சொல்ல முடியல. அது தெரியும், அவருக்கே தெரியும். இப்போ விஜயபாஸ்கர் வந்து திமுக பக்கம் போறதாவும் ஒரு தகவல் இருக்கு. தாவேக்காவை விட திமுகல வந்து அதிக செல்வாக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான பார்வையும் சொல்லப்படுது. டிமாண்ட் வந்து அவருக்கு எந்த பக்கம் அதிகமா இருக்கு? இல்ல இல்ல எங்க போனாலும் சுயநலவாதி தான். எங்க அவருக்கு பதவி கிடைக்குதோ, அதிகாரம் ம். அதிகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதோ, எங்க போனாலும் அவருக்கு பதவி தேவைப்படுது. அதுக்கு அடுத்தபடியா அவர் சொத்தை பாதுகாக்கணும். சம்பாரிச்ச அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் பாதுகாக்கணும். அவரு ஒரு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா போறார். சுயநல முடிவு தானே. இதுல என்ன பொதுநலம் இருக்கு? ம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ரத்தங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். நீங்க தூசி மாதிரி தட்டி விட்டு போறீங்க. ம். அப்போ உங்களுக்கு சுயநலம் தானே இருக்கு. நீங்க திமுகவுல போனா தாவேக்காவுக்கு போனா அது இல்ல. அடுத்து அந்த தொகுதிக்குள்ள நீங்க வர முடியுமா? வர முடியாது. மக்கள் ம். ஏத்துக்கிற மாட்டாங்க. இல்ல இப்ப இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தயாராவே இல்லையா? அதுக்கு யாருமே அதுக்கான முயற்சியே எடுக்கலையா? இல்ல முயற்சி எடுத்து பார்த்தாங்க. அதெல்லாம் வந்து இப்ப இவங்க போறது ஒண்ணு எனக்கு சந்தோஷப்படவும் முடியாது. ஆனா எடப்பாடி பழனிசாமிய நல்ல மனுஷன்னு சொல்ல முடியாது. இவங்க போறத பார்த்து நான் சந்தோஷப்படவும் முடியாது. இந்த இயக்கத்தை ம். விட்டுட்டு எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு போறத பார்த்து சந்தோஷப்பட முடியாது. வருத்தம் அளிக்குது. ஆனா எடப்பாடி பழனிசாமி உடைய ஒற்றை சுயநலத்தினாலதான் இவ்வளவு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி யார் அதிமுக சார் இயக்குறது? இல்ல அவரே முடிவெடுத்துக்கிறாரா? யார் இயக்குறது? அவருதான். யாராவது இயக்கணும் நல்ல யாராவது ஆலோசனை கேட்டா நல்ல வழியில போயிருப்பாரு. தனக்குத்தானே ம். முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறார். முட்டாள்தனமான முடிவு எடுத்துதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. யாராவது ஒரு ம். ஆள் ஆலோசனை கேட்டா நல்ல வழியில போயிருக்கும், கட்சி வளர்ச்சி பாதையில போயிருக்கும் சார். ம். சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி. அதனாலதான் அதிமுக இந்த நிலைமையை கிடக்கு. அதிமுக ஜெயிச்ச பூரா
ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறான். நினைச்சு பார்க்க முடியல பாருங்க. ஒரு ஒரு மாபெரும் இயக்கம், இந்தியாவில் 3வது இயக்கமாக போற்றப்பட்ட ஒரு இயக்கம் இன்னைக்கு எம்எல்ஏ பதவியை காலி பண்ணிட்டு வேற கட்சிக்கு போய்கிட்டு இருக்கிறான். 100 ஆண்டுகள் இருக்கும் இந்த கட்சி அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்படிதான் நாங்க நினைச்சோம், அம்மா அதான் நினைச்சாங்க. ஆனா 100 ஆண்டு எடுத்த 100 நாள்ல காலி பண்ணி இன்னும் 100 நாள்ல கட்சி முழுசா காலியா போகும் பயமா இருக்கு. யாரும் அவரை கேட்கறதுக்கு தயாராகவும் இல்லை அப்படின்றதுதான் இப்ப இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா. கண்டிப்பா அந்த எதுக்கு சார் மறுபடியும் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மறுபடியும் நாங்க போய் சேர்றோம் அப்படின்னு சொல்லி அதை எதுக்கு பேசணும்? விருப்பம் இல்லை அப்படின்னா முழுமையா வெளியே வரதுன்னா அந்த 20 பேரும் வெளியில வந்துட வேண்டியதானே? இல்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்ப எல்லாரும் வெளியே வந்துட்டா அதை பத்தி வருத்தப்படக்கூடிய நபர் அல்ல எடப்பாடி பழனிசாமி. என்னைக்கும் வருத்தப்பட மாட்டாரு. யார் வேணாலும் போய்க்க. எனக்கு பொதுச்சாளர் என்ற நாற்காலி, அந்த அலுவலகத்துல இந்த உரிமை, அந்த பொதுச்சாளர் பொறுப்பு எனக்கு இருந்தா போது யார் வேணாலும் போய்க்கின்ற போது அப்படி நம்ம சாதாரண நினைச்சு நம்ம விளையிட முடியாதுல்ல. அதனாலதான் எஸ்பி வேலுமணி மற்றவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணாம வேற கட்சிக்கு போகாம இருக்கிறாங்க. அப்படி விட்டுற முடியாது. அதிகாரத்துல இருந்த போது எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கும் நல்லவரா தெரிஞ்சாரு, இப்போ கெட்டவரா தெரியுறாரோ? இல்ல, அதிகாரத்துல இருந்த போது அவருடைய போக்கு பிடிக்காம இருந்துச்சு. அதிகாரம் எல்லாம் 5 வருஷமா இருந்தாங்க. அப்பயும் அவங்களோட கோரிக்கையை தொடர்ச்சியா வச்சாங்களா சார்? இதுக்கு முன்னாடி இப்ப ஒரு இந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 6 பேர் கொண்ட குழு கட்சியில தொண்டர்கள் மனக்குழம்பி இருக்கிறாங்க. அனைவரும் ஒருங்கிணைச்சா மட்டும்தான் திமுக வெல்ல முடியும் அப்படின்னு எல்லாருமே கோரிக்கை வைக்கிற போது அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்குமே செவிலுங்காதல சங்குல மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமியோட போக்கு. அப்போ அந்த 6 பேர் கொண்ட அந்த மாதிரி யாருமே என்கிட்ட பேசவே இல்லைன்னு வேற அவர் அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. இல்ல அதெல்லாம் பேசுனாரு, உண்மைதான். அது எந்த மாற்றம் இல்ல. சிபி சண்முகம், ஏஎஸ்பி வேலுமணி எல்லாரும் ஒரு 6 பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர் குழு தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. அந்த இதுல இருந்துதான் இவங்களுக்கு மனக்கசப்பு ஏற்பட்டு போச்சு. இவங்களுடைய கோரிக்கைய அவர் செவிசாக்கல. இப்ப அவங்க விலகி நிற்கிறாங்க. நிறைய பேர் வெளியில போறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யாருன்னா எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு சுயநலவாதி பதவி பித்தன் மட்டும்தானே. இது யார் உருவாக்கின இயக்கமே தெரியாம எடப்பாடி பழனிசாமியோட மகன் தான் இதை நிர்வாகம் கொண்டு வர, அடுத்து இளைஞர்கள் மத்தியில் அவரை கொண்டு வராரு. இப்படி எல்லாம் பேச்சு போயிட்டு இருக்கு. எல்லாமே இளைஞர்களா இருக்கிறாங்க. அப்ப மிதுனை கொண்டு வந்து இறக்கிடுவோம், இறக்கி பாருங்கப்பா. இப்ப இந்த வரிசையில சார் விஜய், உதயநிதி, அண்ணாமலை, மிதுன் அப்படி வரப்போதா? அப்படி கொண்டு வர போறாங்களா? அதுக்கு தயார்நிலைப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் தன்னுடைய மகனை. ஏன்னா அது கேட்கிறவன் கேடையா இருந்தா கேப்பையில நெய் வலிதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த கதையா இருக்கு. நீ நிறுத்தி பாரு உன் மகனை. யார போய் விட்டு கட்சி இது? தொண்டர்களால் உருவாக்கி ரத்தம் சிந்தின கட்சி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வாரிசு கட்சியை கொண்டு வந்து கட்சியை சின்னபணமாக்கி கட்சியோட நிர்வாகிகளை அடிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்க நீ. இனி அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. எந்த நிலைமையில தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ இதுவரைக்கும் தொடர்ந்து 2 முறை அதிமுக தேர்தல்ல தோல்வியை சந்திச்சது. ஆனா இப்போ மிகப்பெரிய தோல்வி இவங்க தழுவி இருக்கிறாங்க. இப்ப இந்த தோல்விக்கு இதுக்கு சசிகலா, டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கூப்பிட்டு வச்சு பேசுறதுல தயாரா இருக்கிறாங்களா இல்லையா? என்ன நடக்குது? இல்ல, தொடர்ச்சியா இப்பயும் கூட அம்மா இவங்க எல்லாம் விலகி நின்று கோரிக்கை வைக்கும் பொழுது சின்னமா ஒருங்கிணைக்கிறதுக்கு எல்லாரும் தயார். நாளை ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாலும் அந்த இயக்கத்தை இருக்கட்டும், ஆனா கட்சி ஒருங்கிணைக்கிற போது எல்லாரும் நம்ம தயாரா இருப்போம். எல்லாரும் ஒற்றை கருத்தோடு நம்ம பேசுவோம்ப்பா, வாங்க பேசுவோம் அழைப்பு விட்டாங்க சின்னம்மா. அப்ப எல்லாரும் தயாரா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் சார் தயார் இல்ல. இப்ப சின்னம்மா எப்போதும் தயாரா இருக்கிறாங்க. நம்ம அதுக்கான முயற்சிகள் என்ன சார் எடுக்கிறாங்க? அவங்க பக்கம் ஒரு கூட்டம் இருந்தது. இப்ப அதெல்லாம் அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு ஒரு கேள்விதானே சார். இருக்காங்க சார். அவங்க என்ன சென்னை பாய்ஸ் தான் இருக்கிறாங்க. என்ன நாங்க இருக்கிறோமே, ஆதரவாளர்கள் நாங்க இருக்கிறோம், தொண்டர்கள் நாங்க இருக்கிறோம், குறிப்பிட்ட வாக்குகளை வாங்கி இருக்கிறாங்க. ஆதரவாளர்களாவே எத்தனை நாள் இருக்கிறது? ஒரு அரசியல் அங்கீகாரமே உங்க எல்லாருக்கும் இல்லாம போயிடுமோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம நீண்ட காலமா பேசுறது வரைக்கும் நம்ம 2 பேருமே ஒரு 30க்கும் மேற்பட்ட நேர்காணல்கள் பண்ணிருப்போம். நீங்க தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டே இருக்கீங்க. அதிமுக இணையணுன்றத வலியுறுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆனா இப்போ வரைக்கும் அது நடக்கல. அதுக்கான சின்ன சைகை கூட தெரியலையே சார். எல்லாரும் வெளியில தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப சசிகலா என்ன பண்றாங்க? இல்ல, அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாற்று கட்சிக்கு போறவங்ககிட்ட வலியுறுத்திட்டு வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மீறி போறவங்க நம்ம என்ன செய்ய முடியும்? அப்ப இதெல்லாம் பொறுப்புல இருக்கிற, இப்ப நான் தான் பொறுப்பாளின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு கண்ணு தெரியலையா, காது கேட்கலையா? நம்ம கட்சியில முக்கியஸ்தர் போயிட்டு இருக்கிறாங்களே. இந்த காலகட்டத்துல யாரோ ஒரு இயக்கம், ஒரு நடிகர் ஆரம்பிச்ச இயக்கம்
ஒரே தேர்தலை சந்திச்சு ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியா வெற்றி விட்டு வராங்களே, முன்னால அவங்கள புறக்கணிக்கிறோமே, அவங்கள போக சொல்றோமே அப்படின்னு கொஞ்சம் கூட நினைப்பு இல்லாம இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வச்சு என்ன சார் பண்ண முடியும்? வருத்தம் தான் அளிக்குது. சின்னமாவும் போராடி பார்த்துட்டாங்க. அதுக்கு மேல என்ன பண்ண முடியும் ஒரு பெண்மணி? அவங்க ஒரு பொதுநலம் கருதி தொடர்ச்சியா வந்து சிறை மீண்டு வெளிவர வரைக்கும், வெளிவந்து தேர்தல் அறிவிக்கிறது வரைக்குமே அவங்க கட்சி அறிவிக்கல சார். தேர்தல் அறிவிச்ச பிறகு கட்சி பேரை அறிவிச்சாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படின்ற போது எவ்வளவு பொறுமை காத்தாங்க. அந்த கட்சியால என்ன பயன் இருக்கு சார்? ஒன்னும் ஒரு பயன் இருக்கிற மாதிரி தெரியல. களத்துல அவங்க இருக்கிற மாதிரியே தெரியல. இல்ல எங்களுடைய எதிர்ப்பு பதிவு பண்ணோம். ஒரு 5 தொகுதியில தோக்கடிச்சோம் எடப்பாடி கம்பெனி. அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க தேர்தல் ரிசல்ட் எடுத்து பாருங்க. நிறைய இடத்துல வாக்குகள் வாங்கி இருக்கிறோம். எங்களுடைய வேட்பாளர்கள் 5 வேட்பாளர்கள் தோக்கடிச்சிருக்காங்க எடப்பாடி கம்பெனி. அப்படின்ற போது அப்ப வெறுப்பு இருக்குன்றத தெரிய வைக்கணும்ல. எடப்பாடி பழனிசாமி மீது வெறுப்பு இருக்குன்றத தெரிய வைக்கணும்ல. அப்ப ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்ல. அப்ப தேர்தல் நிலைப்பாடு எடுத்தோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுதான் பாருங்க. தேர்தல் அறிவிச்ச பிறகு ஒரு கட்சி ஆரம்பிச்சு, இல்லங்க, தேர்தல் அறிவிச்ச பிறகு ஒரு கட்சி ஆரம்பிச்சு, ஒரு சின்னத்தை ஆரம்பிச்சு, நாங்க குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கோம்னா அது மக்கள் யோசிச்சு வாக்களிச்சிருக்காங்க. ஒரு வேட்பாளர் 40,000 ஓட்டு வாங்கியிருக்கிறார். எங்க வேட்பாளர் ஒருத்தர் 40,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறார். அவங்கள யாரு? அதிமுக தொண்டர்கள் தானே. இல்ல, இன்னும் எஃபெக்டிவா இன்னும் ஃபோர்ஸா பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க சார். அதுக்கான நடைமுறை பேச்சுவார்த்தை நடக்குது. சசிகலா ஆக்டிவா இருக்கிறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில வரணும்ல. இல்ல, கண்டிப்பா அதுக்குண்டான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு. சின்னமா ஒரு முடிவு எடுப்பாங்க. அதிரடியான முடிவுகள் எடுப்பாங்க. இயக்கம் இன்னமும் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த பயத்திலே இருக்கிறாரு. சசிகலா அவர்களை வந்து உள்ள சேர்த்துட்டா நம்மள காலி பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயத்துல அவரு இருக்கிறாரா? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இல்லாம வேற யார வந்து நீங்க பொதுச் செயலாளரா முன்னிறுத்துவீங்க? இல்ல, எடப்பாடி பழனிசாமி இது தொண்டர்களால் உருவாக்குற இயக்கம். தொண்டர்கள் யாரை பொதுச் செயலாளர் நினைக்கிறாங்களோ அவங்கதான் பொதுச் செயலாளர். அப்படிதான் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பயிலாளர் எழுதி வச்சிருக்காங்க. சின்னம்மா நான் தான் பொதுச் செயலாளர், எனக்கு அந்த பதவியை கொடுக்கணும் இது வரைக்கும் கேட்கல. நாங்க வேண்டாம் சொல்லியிருப்போம். நாங்க தொண்டர்கள் நாங்க சொல்லியிருப்போம் சின்னம்மா தான் பொதுச் செயலாளர். ஆனா தொண்டர்கள் யாரை விரும்புறாங்களோ அதான் பொதுக்குழு செயற்பாடு கூட்டுன்னு தொடர்ச்சியா சொல்றாரு. யாரு? சி.வி. சண்முகம் கூட்டி பாருங்க. நீங்க கூட்டு செயற்குழு பொதுக்குழு கூட்டு தொண்டருடைய கருத்து கேட்போம். ஏன் கூட்ட மாட்டாங்க? பொதுக்குழு செயற்குழு கூட்டுற எண்ணத்திலே எடப்பாடி இல்லைன்னு தோணுது. ஏன் கூட்டணும்? கட்சிக்குள்ள பிரச்சனை வரும்போது, முன்னாள் அமைச்சர்கள் பிரச்சனை பண்ணும் பொழுது, குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் பிரச்சனை பண்ணும் போது, நீங்க செயற்குழு பொதுக்குழு கூட்டி உங்களுடைய மெஜாரிட்டியை, உங்களுடைய பெரும்பான்மையை காமிக்கணுமா இல்லையா கட்சிக்குள்ள? அத கூட்டுறதுக்கு ஏன் தொடர்ந்துங்கிறாரு? ஏன் இப்போ எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிறவங்க அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கிற நிலைமையில இருக்கிறாங்க. வெளியில வந்தவங்க வந்து முழு அதிருப்தியில இருக்கிறாங்கன்னு தான் புரிஞ்சுக்க. உள்ள இருக்கிற அத்தனை பேருமே அதிருப்தியில இருக்கிறாங்க. உள்ள எடப்பாடி பழனிசாமியோட இருக்கிற அத்தனை பேருமே, அவரை தவிர்த்து அத்தனை பேரும் அதிருப்தியில இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ வெளியில வரத்தான் போறாங்க. அதை நம்ம பார்க்கத்தான் போறோம். அது சம்பந்தமா பேசத்தான் போறோம். ஏன்னா இந்த நிலைக்கு இதே நிலை நீடிச்சுட்டு இருந்த எந்த ஒரு அரசியல்வாதி பதவி சுகத்தை அனுபவிச்சவன், அமைச்சரா இருந்தவன், அந்த அமைச்சர் அலுவலகத்துல உட்கார்ந்து அந்த தகுதியா இருந்தவங்க எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து என்னைக்கு அவன் ஆட்சி அமைக்க போறோம்? நம்ம இன்னைக்கு ஆட்சி அமைச்சர் ஆகுறது இந்த நினைப்பு எல்லாத்துக்கும் இருக்கும்ல. எஸ் சார். இப்ப அமைச்சர் ஆகுற எண்ணத்துலதான் வந்து எல்லாரும் தாவேக்காவுக்கு பயணிக்கிறாங்களா? கண்டிப்பா இது வந்து அமைச்சர், முன்னாள் அமைச்சர் போறாருன்னா அவரு அந்த பதவி மறுபடியும் பதவி ஆசைக்க போய் தானே போறாரு. இவரோட போனா அது உண்மையிலே வந்து பகல் கனவா போயிருது இல்ல. இப்ப எடப்பாடி பழனிசாமியோட போனா என்னைக்குமே எடப்பாடி அணி வந்து அதிகாரத்துக்கு வர போறது கிடையாது. தொடர்ச்சியா எல்லாரும் முன்னாள் நிர்வாகிகள் எல்லாம் போக போறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் போக போறாங்க. அப்படின்ற போது இதுல இவரோட பயணிக்கிறதுக்கு நம்ம வேற கட்சி கூட போய் நம்மளுடைய அதிகாரத்தை நம்ம தொகுதி தக்க வச்சுக்கிறோம்னு போறாங்க. அதனால அவங்களையும் தவறு சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி தான் முழுக்க காரணம் சொல்லுங்க. திமுக தோல்வியை சந்திச்சாலும் கூட அவங்க அடுத்து தொடர்ந்து கட்சி வளர்ப்பதற்கான பாதையில இருக்கிறாங்க. ஜென்சி அரசியல் அப்படின்றாங்க. எங்க லேக் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு கூட்டம் நடத்துறாங்க. ஒரு பெட்டி நிறைய வந்து திமுக தலைவருக்கு வந்து இதுதான் குறைகள், இதுதான் பிரச்சனைன்ற இது போகுது. ஆனா இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி சைடுல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதா? அதுக்கான ஏதாவது செயல்பாடுகள் தெரியுதா சார் உங்களுக்கு? ஒரு செயல்பாடு இல்ல சார். அவங்களுடைய குழப்பத்துக்குள்ளேயே கிடக்குறாங்க. அந்த தொட்டு ஏன்னா கட்சி வந்து கட்சியோட நிர்வாகிகளும் சரி, பொதுமக்களும் சரி, நான் சொல்றேன், அதிமுக ஆதரிக்கக்கூடிய பொதுமக்கள் துண்டா இருக்கிறாங்க, கட்சியோட நிர்வாகி தொண்டர் துண்டாங்க. இவங்க எல்லாம் இன்னும் குழப்பத்துல தான் இருக்கிறாங்க. குழப்பத்துல இருக்க போயிட்டு விசிறடிச்சு விட்டு போயிட்டாங்க. நிறைய தொகுதியில விசிறடிச்சு விட்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்ற போது எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லை. இவ்வளவு குழப்பமாகிட்டு இருக்கு. எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்களே.
அப்ப அதுக்கு ஒரு ஆய்வு குழு போட்டணும், அதுக்கு கூட்டத்தை போடணும். அது என்ன செய்யணும் எதுவுமே கிடையாது. மகனை கொண்டு போய் முன்னிறுத்த போறாராம். அந்த பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ நின்று இந்த மாதிரி நாசமா போச்சு கட்சி, உன் மகன் வந்து எந்த நிலைமைக்கு இப்ப வரும் நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. மிதுன் அவர்களுடைய தாக்கம் வந்து பெரிய அளவுல அதிமுக இப்ப இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல, அவர்னாலதான் இந்த இந்த அளவுக்கு குட்டிச்சவரா போச்சு சார் கட்சி. 2026 இந்த தேர்தல் தோல்வியே அவராலதான்றீங்களா? ஆமா, கண்டிப்பா. இப்ப என் வீட்டுக்கு வந்து சாரே நீங்க வர்றீங்க, நான் உங்களை வரவேற்கணும் சார். என் மகன் வரவேற்பா 1 மணி நேரம் கழிச்சு நான் வருவேன், அது என்ன அவமரியாதை இல்லையா? அது மாதிரிதான் வந்து அதிமுகவுல எடப்பாடி கம்பெனிக்குள்ள நடந்துட்டு இருக்கு. எது சொன்னாலும் மிதுனை பாருங்க, மிதுனை பாருங்க அப்படின்ற அளவுக்கு. அப்ப ஒரு சின்ன பிள்ளைக்கு நம்ம பதில் சொல்றதா? நம்ம இத்தனை அம்மா காலகட்டத்திலே அமைச்சரவையில் இருந்தோம், 2 முறை 3 முறை அமைச்சரா இருந்தோம், இவனுக்கு போய் பதில் சொல்றதா ஒவ்வொரு மனசுக்குள்ள வச்சுட்டு நிறைய பேர் வெளியேத்தாம இருக்கிறாங்க. கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி தனிமரமாக போறார், அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனா ஒரே ஒரு வருத்தம், அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் அழிஞ்சு அழிவின் விளிம்புல நிக்குது. அதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. நன்றி சார். நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, நன்றி சுரேஷ், நன்றி.